தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி, செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே அதிமுகவுக்கு நெகட்டிவாக தெரியுது. என்னதான் பிரச்சனை அதிமுகவில்? ஏன் இப்படி எல்லாரும் தாவேக்காவை நோக்கி, குறிப்பாக அமைச்சர்கள்? திரவியம் சார் சொல்றதுல இது ஏன் நெகட்டிவ்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல சார். எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அதிமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு வாக்கு தான். ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனுக்கு இல்லை கட்சியிலேயே எந்த கட்சியிலையும் இல்லாத பொதுமக்களுக்கு ஒரு வாக்கு தான். சரி, ஒருத்தர் போகிறதுனால ஒரு வாக்கு தான் மாறும். ஆனால் கொள்கையின் கட்சி அதை பின்பற்றுவங்கன்றது அந்த ஒரு வாக்கு அவங்க வாக்கை நிர்ணயிக்கலாமே ஒழிய அது ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்கையோ அல்லது கட்சியினுடைய வாக்கையோ அதை நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவால் தொண்டர்கள் உள்ள கட்சி, தொண்டர்களை உள்ள கட்சினாலும் இந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல முன்னாள் முன்னாள் முன்னாள், அந்த முன்னாள் யாருமே அதுக்கு முன்னால் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அதிமுகவோட உறுப்பினராக சேர்ந்து தொண்டராக இருப்பாங்க. அந்த தொண்டரை உழைப்பால் உணர்வால் கட்சி அந்த நீங்கள் சொன்ன சிறப்புக்குரிய மாண்புமிகு மதிப்புமிகு அந்த அடையாளத்தெல்லாம் உருவாக்குறது இந்த கட்சியும் அந்த கட்சியில் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பும். சரி, அதனால் எத்தனை முன்னாள்கள் ஆனாங்களோ அந்த முன்னாள்கள் எப்படி முன்னால் இருந்தாங்களோ அந்த நிலையில தான் அவங்க போயிருக்காங்க. ஆனால் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இதை விட தகுதியான இடத்துக்கு இங்கே இந்த கட்சியில் உழைச்ச தொண்டர்களை கொண்டு வர முடியும். ஏன்னா தலைவர்களை நம்பி உருவான கட்சி அதிமுக இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே தொண்டர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சாங்களே ஒழிய தலைவர்கள் யாரும் கட்சி ஆரம்பிக்கல, கட்சியை வழி நடத்தல. தொண்டர்கள் உருவாக்கி தொண்டர்களை தலைவர்களாக மாற்றணும். அதனால அதே மாதிரிதான் இப்போ முன்னாலும் தொண்டர்களிலிருந்து தலைவர்களாக உருவானவர்கள், அந்த தலைவர்கள் அங்கிருந்து அந்த தலைமை பண்பை அவங்க தக்க வைக்க முடியாத நிலையில் அவங்க வெளியே போகிறாங்க. ரைட். இப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு வாக்குங்கிறீங்க. ஒவ்வொரு மனிதர் வாக்களிக்க தகுதியுடைய யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு தான். போகிறவர் அவர் தொண்டர் மட்டுமல்ல, அந்த கட்சியில் முக்கியமான மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவர். உங்களுக்கு கட்சியினுடைய விதிகள் எல்லாம் கரைச்சி குடித்தவர் நீங்கள். ஒரு மாவட்ட செயலாளருங்கிறவர் அதிமுகவில் ஒரு பலம் பொருந்தியவர். அவர் பல பதவிகளை, பல நியமனங்களை செய்ய முடியும். பல தொண்டர்களை அவர் பதவிக்கு கொண்டு வரக்கூடிய பவர் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் போறாரு. இல்ல அதுதான் அதுல போன இப்ப ரீசெண்டா போன 2 பேர் இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்கள் வேற, கரண்ட் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அதிமுகவில் நீங்களே மரியாதைக்குரிய திரவியம் சார் சொன்னதையே நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன். மாவட்ட செயலாளர்கள் பலம் பொருந்தியவர்கள், தனி மனிதர்கள் இல்லை. அந்த இடத்துல யார் உட்கார்ந்தாலும் அந்த பலம் கிடைச்சிடும். எப்படி ஒரு பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு கட்சியினுடைய விதிப்படி கட்டமைப்பு படி எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தரப்படுகிறது, அதுபோல் மாவட்ட செயலாளர்களுக்கு எங்கள் கட்சியினுடைய விதிப்படி தரப்படுகிறது. அதிலிருந்து அவங்க வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அல்லது வெளியேறியதற்கு பிறகு அவங்க அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டர்கள். நேற்றைக்கு கூட வேலுமணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், நான் எந்த பதவியும் இல்லை, நான் ஒரு அதிமுக தொண்டன். அதை விட சிவி சண்முகம் நேற்று அவர் வீட்டில் நிருபர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அதிமுக நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்கன்னா அதை அதிமுக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க, அதிமுக இருக்கீங்களான்னு கேட்க வந்தீங்களா, அதை போய் எடப்பாடியார்கிட்ட கேளுங்கன்னாரு. அதுதான் கட்சியினுடைய நிலைமை. இதை இவங்க புரிஞ்சிக்காம நடந்ததுனால அந்த பாதிப்பை அவங்க சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒரு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆக இவங்க எந்த இடத்துல இருக்குன்றத முடிவு செய்கின்ற அதிகாரம் பெற்றவராக அல்லது உரிமை பெற்றவராக இருப்பவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால அவர் இவங்களை மாவட்ட செயலாளராக இருக்க சொன்னா இருக்க முடியும். அவர் அங்கிருந்து நீக்கினா
இவங்க இல்லைன்றத கட்சியினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு இல்லை காட்டியிருக்கும். நீங்கள் கட்சி நம்ம பார்க்குறோம், தோல்வியை சந்திச்சது, திமுக தோல்வியை சந்திச்சிருக்கு, அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. திமுகவில் இந்த மாதிரியான இது நம்ம நிறைய இப்போதைக்கு நம்ம அதுதான். கேள்விப்படலை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1-2 இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கும்போது இல்ல மக்கள் மத்தியிலே இப்போ அதிமுகவிலிருந்து எல்லாம் பெரும்பாலானவர்கள் போய்கிட்டே இருக்காங்க, முக்கியமானவர்கள்லாம் போகிறாங்க. ஆனால் ஒரு முறையாவது திரு எடப்பாடி அவர்கள் வந்து இங்கேருந்து போகிறவங்களை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர் மேற்கொள்ளலாம். ஆனால் போகிறவங்க போட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்க சொல்றது உண்மை. அப்படிங்கிறத அவர் நீங்க சொல்றது உண்மை. அவங்க ஒரு கட்சியில ஏதாவது ஒரு நிலை அல்லது ஏதாவது ஒரு காரணத்தோட போனாங்கன்னா அவங்கள நிறுத்துறதுல நியாயம் இருக்கு. அவங்க யார்கிட்டயோ எதையோ ஒரு பலன் எதிர்பார்த்து நான் ஆளுங்கட்சியில அரசியல் செய்ய முடியும், எதிர்கட்சி அரசியல் என்னால் செய்ய முடியாது, ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சியில இருந்து நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், அல்லது நாங்கள் மேலும் சம்பாதிக்க முடியாத ஒரு நெருக்கடியில் 5 வருஷமா வீணா போச்சு, எங்களுக்கு வயசாகுது, இன்னும் அடுத்த 5 வருஷமும் வீணாக்கிட்டு இருக்க முடியாது, 5 வருஷம் பொறுத்து நீங்க ஆட்சிக்கு வருவீங்க, அது வரைக்கும் 5 வருஷத்துக்கு நாங்க செலவு பண்ணணும், சம்பாதிக்கிறத இழக்கணும், அதனால நாங்க ஆளுங்கட்சியில இருந்தா நாங்க பாதுகாப்பா இருப்போம், சம்பாதிப்போம், அல்லது சம்பாதிச்சத எந்த பிரச்சனையும் இல்லாத தக்க வைப்போம், இப்படி நினைச்சு போறவங்கள போய் பிடிச்சி இடுன்னா அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாவோ அல்லது கட்சிக்கு இந்த கட்சி சரியான பாதையில போகல, இந்த கட்சியினுடைய அதையும் சொல்றாங்களே அவங்க குற்றச்சாட்டா வந்து இந்த கட்சி வந்து சரியான பாதையில போகல, மிக முக்கியமான குற்றச்சாட்டா இல்ல அதுல மிக முக்கியமா அவங்க சொல்றது வந்து இது பரம எதிரியா இருக்கக்கூடிய திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டார்கள், இந்த ஒரு விஷயம் போதும் நாங்க அங்க இருந்து வர்றதுக்குங்கிறாங்க. ரெண்டும் வேற வேற கேள்வி. நீங்க கட்சி சரியான பாதையில போகலன்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதானே? கட்சி சரியான பாதையில போகலன்னா ஒரு இது சரியில்லாத கட்சின்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மாவட்ட செயலாளரை கொடுக்குன்றதுனால போக வேண்டியதுக்கு சொல்றீங்க. ஒரு சரியில்லாத கட்சியில நீ மாவட்ட செயலாளர் ஆனா சரியாயிடுமா? இல்ல நான் இப்ப சொல்றேன் இவங்க நான் 2 விஜயபாஸ்கர் விஷயத்தை சொல்றேன், நீங்க சொல்றது வேலுமணி தரப்புல உள்ள சொல்றேன். நான் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாம் எழுதின கடிதத்துல சொல்றீங்க. 30 பேர் என்னால் பாதிக்கப்பட்டு வெளியே இருக்கிறாங்கன்னு வேலுமணி சொன்ன பேச்சு, இது எல்லாம் வச்சு நான் சொல்றேன். ஆக நீங்க வந்து போறதுக்கு காரணம் கட்சி சரியில்லைன்னா பொதுச் செயலாளர் சரியா நடக்கல, அவர் வந்து இந்த கட்சியை வந்து அவர் விருப்பம் போல திருப்பி கேட்குறீங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையே, அப்படி ஒரு மோசமான நிலையில இந்த கட்சிக்கு முடிவுகள் இருக்குன்றதுனால தான் நீங்க போறீங்க. அப்புறம் எதுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. மாவட்ட செயலாளர் உங்களுக்கு கொடுத்தா, பழைய பதவிகள் கொடுத்தா கட்சி சரியாயிருமா? ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க, திமுகவோட எந்த இடத்துல அதிமுகவில் திமுக தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? இல்லை எங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோமா? இல்லை நாங்கள் அவங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கோமா? ஒரு தேர்தல் முடிவு வருது, தேர்தல் முடிவில் 3 தலைமைகள் தேர்தல் களத்தில் முதலமைச்சருக்குரிய தகுதி பெற்றவர்களாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டார்கள். அதில் ஒன்று ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு பகுதி வாக்கு, இன்னொரு பகுதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு அளிக்கப்பட்ட வாக்கு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணுன்ற வாக்கு. இந்த 3 வாக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாமே ஒழிய, ஆக இதை தவிர வேற எந்த கோரிக்கையும் மக்கள்கிட்ட எடுபடல. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு சிறிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ தனியாக நின்று வெற்றி பெறல. ஒன்று ஜோசப் விஜய் முதலமைச்சர், இன்னொன்று ஸ்டாலின் முதலமைச்சர், இன்னொன்று எடப்பாடி முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். 3 வகையான தேர்தல். இதில் 1, 2, 3ல் யாராவது 2 பேர் சேர்ந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். மக்கள் தீர்ப்பு அதுதானே. மக்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்சி வேண்டாம், கூட்டணி ஆட்சி வரணும்னு மக்கள் நினைச்சிருக்கலாம், அல்லது ஒரு தனி கட்சியினுடைய தலைமையில் இந்த இருந்தால் அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது இல்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம். அது என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது நீங்கள் ஜோசப் விஜய் வேண்டாம்னு சொல்லி தான் 47 பேர் அதிமுகவில் 53 பேர் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து ஜோசப் விஜய் தலைமையை ஏற்றுக்காம
அதிமுக கோட்டு போட்டிருக்காங்கல்ல, ம். அவங்க ஜோசப் விஜய் கோட்டு போடுறதுனால நேரடியாக அவருக்கு போட்டிருப்பாங்களே, ஏன் இவன் அதிமுக போடுறாங்க? அப்போ அதிமுக வேண்டாம்னு சொல்லி தானே முக ஸ்டாலின் போட்டிருக்காங்க, ஜோசப் விஜய்க்கு போட்டிருக்காங்க. அதுதான் கேட்குறேன். அப்போ அந்த ரெண்டு வேண்டாம் சொன்ன இந்த 2 பேரும் ஏன் சேர்றதுனா அதை எப்படி ஏற்க முடியும்? ஆனா அதே மக்கள் இந்த தீர்ப்பு தராங்க. அப்போ ஒரு இதுல என்ன பண்றாங்க, முக ஸ்டாலின் களத்துல இல்லை. அவர் என்ன பண்றாரு, நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர மாட்டோம், எதிர்கட்சியா இருந்து பணியாற்றுவோம்னு அறிக்கை முதல்ல விட்டாரு. அப்போ களத்துல போயிட்டாரு. இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தடையா இருந்த ஒரே ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. 2 பேர்ல களத்துல நின்றவங்க, ஒருத்தர் ஒதுங்கிட்டாரு, போட்டியில இல்லை. அப்போ 2 பேருக்கு தான் போட்டி வரணும். அப்போ ஜோசப் விஜய் முயற்சி பண்றாரா இல்லையான்றது வேற. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு என்ன வாய்ப்புகள், திமுக கூட்டணியிலிருந்து வர கட்சிகள் பேசுறாங்க, அவங்க சார்பா யாரோ பேசுறாங்க, எல்லாரும் உங்களை மாதிரி ஒரு பொதுவான ஆட்கள் கூட ஒரு அனுபவம் உள்ளவங்க இல்லாம உங்க மாதிரின்னு உங்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறாங்க. பொதுவாக சொல்றேன், பத்திரிகையாளர்களா இருக்கலாம், இல்லை சமூக ஆர்வலர்களா இருக்கலாம், இல்லை பொதுநல விரும்பிய தமிழ்நாட்டுக்கு ஒரு அனுபவம் உள்ளவங்க முதலமைச்சர் ஆகணுன்ற விருப்பம் உள்ளவங்க இருக்கலாம், இல்லை காவிரி பிரச்சனையில் பலனடைஞ்ச விவசாயிகளாக இருக்கலாம், யாரோ பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவோட அதிமுக சேரணும்னு யாரும் பேசலை, சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு யாரும் பேசலை. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக ஆதரவு கட்சிகள் மட்டும் இல்லாமல் திமுக ஆதரவு கட்சிகளையும் சேர்த்து ஆட்சி அமைக்கிறது, அதுக்கு பின்னணியில இருந்து திமுக ஆதரவு தர்றதுன்ற மாதிரி பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. அது கூட நேரடியாக எடப்பாடி பழனிசாமி போய் முக ஸ்டாலின் கிட்ட பேசினாரு, அல்லது முக ஸ்டாலின் எடப்பாடியார்கிட்ட பேசினாரு, இதுவரைக்கும் இல்ல. எல்லாமே சொன்னாங்க. அங்க இருந்த விசிக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சொன்னதை வச்சுதான் நம்ம இது வெளியே வருது. காதர் மொய்தீன் தான் சொன்னாரு. காதர் மொய்தீன் ரீசெண்டா சொன்னாரு. என்னிடம் சொல்லப்பட்டது. யார் சொல்லப்பட்டது? செவரு சொல்லுச்சா? அவர் ஸ்டாலினே என்கிட்ட சொன்னாருன்னு அவர் சொல்றாரு. ஸ்டாலின் நேரடியா சொன்னாருன்னு சொல்லல, சொல்லப்பட்டதாக ஸ்டாலின் சொன்னதாக சொன்னார்கள்னு சொன்னாங்க, அறிவாலயத்தில் சொன்னாங்கன்னு சொன்னார். ஒரு நாள் சொல்லப்பட்டதுனார். அதுக்கு முன்னால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் திமுகவோடு ஒரு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். நானே அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் தேர்தல் சமயத்தில் பேசும்போது அவங்க 1 சீட் 2 சீட் இல்லை, 1 சீட்டு இல்லை, சீட்டே கொடுக்காட்டா கூட நாங்கள் கடைசியில் சொன்னார். அதே மாதிரி ஆட்சியிலையும் திமுக விட்டுட்டு நாங்கள் போய் ஆட்சி ஏற்க மாட்டோம், அவங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், எல்லா கட்சியும் போனாலும் எங்கள் கட்சி போகாதுன்னு சொல்லி சொன்னவர் தான். அதுக்கப்புறம் திமுக கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் கேட்டுட்டு மற்றவங்கெல்லாம் ஆதரவு தந்தப்போ கூட, கம்யூனிஸ்ட்லாம் முடிவெடுத்தப்போ கூட அவர் அவருடைய இது ஒரு முடிவு திமுகவோட தான் எங்களுக்குன்னு சொன்னவர். அதுக்கு பிறகு ஆட்சியில் திருமாவளவன்லாம் ஒரு முடிவு எடுத்து சேர்ந்த பிறகு கூட இவங்க நாங்கள் திமுக கிட்ட சொல்லிட்டு வரோம்னு சொன்னவர். இந்த சூழல்ல ஏடிஎம்கே சில வேலைகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருந்த 2 பேரை ஒருத்தர் தூக்கிட்டாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் காணாம போயிட்டாரு, அவர் வேற முடிவு எடுத்துட்டாருன பிறகு இவங்க வேற வழி இல்லைன்னு திமுக விட்டு இங்க வந்தாங்களே தவிர, அவங்க இருந்தது 2 பேர். அதனால ஒருத்தர் கட்சி மாறினா ஒன்றும் பெருசா ஒரு அமமுகவை தூக்குன மாதிரி அவங்கள தூக்கியிருப்பாங்க. அவர் கட்சியை காப்பாத்துக்க வந்தார். அப்ப கூட என்ன சொன்னாரு, செயற்குழு அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முடிவா என்ன சொன்னாரு, நாங்க 2 பேர் வெற்றி பெற்றிருக்கோம், ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா இப்படி அவருக்கும் ஒன்று போட்டு கொடுங்க, நாங்கள் முதற்கட்டமாக இதை ஏற்றுக்கிறேன், அதை பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாரா இல்லையா? சரி, அதுக்கப்புறம் இவங்க சரி வரட்டும், அப்புறம் வாரிய தலைவர் தரலாம் அப்படின்னு சொன்னதா தகவல். அந்த 2 பேருக்கும் பதவி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அதனால நீங்க அவரை ஒரு மரியாதைக்குரிய தலைவராக தான் நான் இவ்வளோ நாள் பார்த்துருந்தேன், பத்திரிகையிலும் இல்லை பொதுமக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்க சொல்ல ஒன்னொன்னும் முரண்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு பேசு பொருளாக இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க சொன்னதில் ஒரே ஒரு உண்மை தான், முஸ்லீம் லீக் தோன்றியதுலேருந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததில்லை, அந்த வாய்ப்பு எங்களுக்கு வர சொல்ல நாங்கள் எப்படி விட்டு போகிறது, எங்களுக்கு பதவிக்காக நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், பிஜேபி வந்துடும், இதெல்லாம் இந்த கட்டுக்கதையெல்லாம் யார் கேட்டாங்க? அதனால் அது பிரச்சனை இல்லை. 2வது, நீங்கள் ஒரு ஊடகங்கள் ரொம்ப வசதியாக மறைக்கிற ஒரு செய்தி, அது என்னன்னா, இந்த பேரம் நடந்ததாக சொல்லப்பட்ட காலத்தில் ஜோசப் விஜய் பதவி பிரமாணம் கவர்னர்கிட்ட பதவி பிரமாணம் செய்யறதுக்கு முன்னால்
இந்த களத்துல நான் இல்லைன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. என்ன சொன்னார்னா, எக்ஸ் தளத்துல புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் போட்டார். ஆமா. அது போட்டதுக்கு பிறகுதான் விஜய் போட்டி இல்லாத களத்துல இவர் வந்து ஆள்பேரம் நடத்தினாரு. ஏற்கனவே ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாரு. அதை தொடர்ச்சி அவர் எதிர்கட்சியா இருக்க போறோம், நாங்க போட்டியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க பேசு பொருளா ஏடிஎம் எடப்பாடியார் முயற்சி பண்றாரு, அவருக்கு இவங்கெல்லாம் திமுக எல்லாம் ஆதரவு தர போறாங்கன்னு ஒரு செய்தி பரப்பப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியா அதிமுக இருந்து விலை பேசுறது, இவங்க போய் எல்லார்கிட்டையும் விலை பேசுறதுக்கு இதை ஒரு காரணமா சொன்னாங்க. இவங்க சொன்ன அத்தனை பேரும் 47 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஆதரவு தரோன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்கல்ல, 47 பேர் போட்டாங்கல்ல. இது போதாத குறைச்சலுக்கு அமமுகவில் வெற்றி பெற்ற காமராஜ் அவரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு தரேன்ட்டு டிடிவி தினகரனும் அவரும் சேர்ந்து ஒரு கடிதம் கொடுத்தாங்கல்ல. அப்போ 48 பேர் இவருடைய தலைமையை உறுதிப்படுத்தானே கொடுத்தாங்க. அப்புறம் எங்க திடீர்னு 25 பேர் மாறி ஓட்டு போடுற சூழ்நிலை, ஒரு பதவி கவர்னர் 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு வேகமாக வந்து சோப்பா எல்லாருக்கும் அனுப்புனது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவங்களே பொக்கே கொடுத்து கூப்பிட்டு தான் நடித்தது. இது எல்லாமே வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு அந்த 3 நாட்களுக்குள் நடத்தப்பட்ட குதிரை பேரம். நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்றுட்டதுக்கு பிறகு நீங்க போயிருந்தீங்களா யாரும் வந்து அது அரசியல்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்க வந்து ஒரு சோதனை ஓட்டமா தான் உங்களை அமைச்சரவை அமைக்க விட்டாங்க. நீங்க எப்போ அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுறீங்களோ அப்போதான் ஒரு முழுமையான ஆட்சி உரிமை பெற்றவராக நீங்க இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுக தலைமையை நீங்கள் சந்திக்காம, அதிமுகவினுடைய ஆதரவை கேட்காம, ஒரு கடிதம் அனுப்பாம, ஒரு மெசேஜ் அனுப்பாம, ஒரு ஆதரவு எந்த நிலையில பொது வெளியிலையும் கேட்காம, இந்த கட்சியில பதவியை விரும்புறாங்கன்னு ஒரு சிலரை குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் நான் 10 அமைச்சரவை உங்களுக்கு தரேன், நீ முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், மற்ற இங்கே கூட இருக்க 2-3 பேருக்கு ஏதாவது இருந்தால் போதும், மீதி நீங்கள் அமைச்சரவையே பார்த்துங்க, மீதி உங்கள் கூட வர அத்தனை பேருக்கும் 15 பேர் 12 பேர் ஆனாலும் எல்லாருக்கும் வாரிய தலைவர் தரேன், நீங்களே தமிழ்நாடு முழுக்க, நான் இன்னும் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நான் சொல்லாத செய்தி, தமிழ்நாடு முழுக்க சிவி சண்முகம் கிட்ட அந்த அரசனுடைய வழக்கறிஞர்கள் நியமனம் நீங்களே பார்த்துங்க, சட்டத்துறை அமைச்சராக இருந்து அதை எல்லாம் போடுங்க, எங்ககிட்ட ஆள் இல்லைன்ட்டு அதிமுகவில் எத்தனையோ செய்தி தொடர்பாளர் கூட இது மாதிரி சொல்கிறாங்க தலைவான்னு சொல்லிட்டு போனவங்க இருக்காங்க. அதனால இப்போவும் அது போய் ஏமாந்துருக்குறாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கவங்களே வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால இது எல்லாமே முழுக்க முழுக்க ஜோசப் விஜய் அவர் வந்து கொள்கையை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தியோ ஆட்சிக்கு வரல. குதிரை பேரத்தின் வழியாக அவருடைய ஒரே நோக்கம், நான் முதலமைச்சர், யார் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்ல, எவனை நான் முதலமைச்சர், நீ யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஆதவர்ஜனா யாரனா வாங்கு, செங்கோட்டை யாரனா கூட்டிட்டு வாங்க, இதெல்லாம் பண்றாரு. இதனுடைய பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லைங்க. அதிமுகவில் இருந்த அழுக்குகள் எங்களுக்கு தலைவர்களாக காட்சி தந்தார்கள். இன்னைக்கு அந்த அழுக்குகள்லாம் இந்த தேர்தல் மழையில், அதுக்கு பிறகு விஜய் நடத்தின குதிரை பேரத்தில் அந்த மழை வெள்ளத்தில் அதெல்லாம் கரைஞ்சு போச்சு. நாங்கள் சுத்த சுயம் பிரகாச எங்களுடைய சுய உருவத்தில் இருக்கோம். அண்மையில் வைகச்செல்வன் சொல்றாரு, ஒரு தலைவர் வந்து இதை முடிச்சிடறேன், நீங்க அடுத்த வைகச்செல்வனுக்கு வாங்கின வர இதுக்கு ஒரே உதாரணம். இன்னைக்கு நீங்க விழுப்புரத்தில் போய் பாருங்க, அதிமுக பலமா இருக்கா இல்லையான்னு தெரியும். கரூர்ல போய் பாருங்க, அதிமுக பலமா இருக்கா இல்லையான்னு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மாற்றப்பட்ட புதுக்கோட்டையில, நேற்று புதுக்கோட்டையிலிருந்து இங்க வந்தாங்க, எங்களுக்கு வந்து 300 பஸ் யாரும் எடுத்து கொடுக்கல, ஆர்டிஓ ஆபீஸ்ல சொல்லி பஸ் அனுப்பல. அதிமுக தொண்டர்கள் நேற்று அதிமுக தலைமை கழகத்துல வந்து
அவங்க விஜயபாஸ்க்கு எதிராக முழக்கத்தெல்லாம் எழுப்புனாங்க. நாங்கள் இல்லை, அவங்க கூப்பிடல. நாங்கள் என்ன மகாபலிபுரத்தில் வந்து அதுவும் குஷன் சார் உட்காருங்க, எழுந்து ஓடிடாதீங்கன்னு நாங்கள் கத்தலை. குஷன் சாரில் உட்கார்றது எந்த காலத்துலையாவது ஒரு கட்சி கூட்டத்தில் குஷன் சார் போட்டு பார்த்துருக்கீங்களா? 3 வேளை சோறை போட்டு மகாபலிபுரத்தை சுற்றி காட்டி கூப்பிட்டு வந்ததை பார்த்துருக்கீங்களா? அதனால் இதையெல்லாம் செஞ்சு கூட நேற்று காலையில் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அதனால் அதிமுகவில் எந்த அப்போ கூட அவங்க கூட்டம் நடந்தது, ஆனால் பேச சொல்ல ஆள் இருந்ததா? விஜயபாஸ்கரை பேச சொல்ல ஆள் இருந்ததா? எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. என்னன்னா அவங்க என்ன நினச்சாங்க, விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு நடிகர் விஜயை பார்க்கலான்னு வந்தாங்க. அங்கே பார்த்தா விஜயை காணும், புஷி ஆனந்த் தான் விஜய் நினைச்சுன்னு அவர் முன்னால் போய் சேர்றாரு. இது நம்ம விஜய் பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தாங்க, இவரே விஜயை பார்க்க முடியல, இவரை நம்பி நம்ம போய் என்ன பண்ணுறது நேற்று காலையில் வந்துட்டாங்க. ஸோ தொண்டர்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கட்சி தெளிவாக இருக்கு. ஆனால் இவங்க இன்னைக்கு வரைக்கும் பாவம் உடுமலை ராதாகிருஷ்ணன் எவ்வளோ ஆசைப்பட்டு போனார். கடம்பூர் ராஜு ஒரு காலத்தில் விஜய் வந்து இவர் வாசலில் இவர் ஆஃபீஸில் காத்துட்டு கிடந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு பாவம் கட்சியில் சேர்ந்து 15 நாளாக காத்துட்டு இருக்காரு, விஜயை பார்க்க முடியல. இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க மரியாதை. அதாவது இப்போ குறிப்பாக திரு வைகை செல்வன் முன்னாடி கூட பேசும்போது அவர் என்ன சொல்ல, தலைவர்கள் அப்படின்னு சொல்றது இயக்கம் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம், அதனால எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தான் தலைவருடைய இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர் இருந்தால் போதும் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இல்லை, அவர் சொல்றது உண்மை. தான் இருந்தால் மட்டும் போதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் முக்கியம். பொதுச் செயலாளர் உறுதியாக இருந்தால், சரியாக இருந்தால், பலமாக இருந்தால் இந்த கட்சி அவர் பின்னால் நிற்கும். சரியா இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ அவர் சரியா இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நான் தான் சொன்னேன், அதுக்குதான் அதுக்குள்ள காரணங்கள் ஏற்கனவே சொன்ன அழுக்குகள் சொன்னேன். நீங்க வாய்ப்பு அடுத்து பேசலாம்னு சொன்னா ஒவ்வொரு அழுக்கா தனித்தனியா சொல்ல முடியும். என்னால அதுக்கு உரிய காரணங்களை சொல்ல முடியும். நீங்க வைகை சொன்னது சொன்னீங்கல்ல, அதனால பொதுச் செயலாளர் பலமாக இருக்கிறது அதிமுகவுடைய சட்ட விதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பலமாக இருந்தார், புரட்சித் தலைவர் அம்மா பலமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆன பிறகு பலமாயிட்டார். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் சரியாக கவனிக்கணும். பொதுச் செயலாளர்ன்ற வகையில் பொதுச் செயலாளர் மட்டும்தான் யாரையும் நீக்க முடியும், சேர்க்க முடியும், எல்லா வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அதனால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் முக்கியம். அதனால தான் பொதுச் செயலாளர் பொது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதையே தான் அவர்களே சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் இருக்குல்ல, தன்னிடம் எல்லா அதிகாரம் இருக்குது, யாரவனாலும் நீக்க முடியும், யாரவனாலும் சேர்க்க முடியும். இந்த அதிகார பலத்தோட தான் அவர் தான்கிற எண்ணத்தோடு இருக்கிறாரு. கட்சியை வளர்க்கணும், கட்சி மேல வரணும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும், தோல்வியிலிருந்து மீளணும், இந்த சிந்தனைகள் இல்லை எடப்பாடி. சொல்றதுக்குரிய அருகதையோ யோகியதையோ தகுதியோ வைகை செல்வனுக்கோ, வேலுமணிக்கோ, சிவி சண்முகத்துக்கோ, விஜயபாஸ்கர்களுக்கோ, இன்னும் எக்ஸெட்ரா யாருக்குமே இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் சொல்ல முடியும். வைகை செல்வனுக்கு 2 வாட்டி சீட்டு கொடுத்தாங்களே, ஏன் தோத்தாரு? கட்சி பலமாக தானே இருக்கு. பொதுச் செயலாளர் இவருக்கு தானே சீட்டு கொடுத்தாரு. அது கூட அம்மா இருக்கு சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அதை போய் அழுது புரண்டு மாத்தினாருல்ல. ஜெயிக்க முடியல அவரால். ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ அம்மா முதலியே சொன்னாங்க, இவர் கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்க, இவர் அந்த அளவுக்கு அணுகுமுறை, அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு, அதனால் வேண்டாம், இவருக்கு வேறு ஏதாவது செய்யலாம், இவரை வேண்டாம் இருக்க சொல்லுங்கன்னு. இல்லை, என் வாழ்க்கையினுடைய என் மாமியார் ஊர் அது, எனக்கு வந்து மாப்பிள்ளை வந்து சீட்டு வாங்கலைன்னா மாமியார் கோச்சுப்பாங்கன்னு சொல்லி அங்கே போய் சீட்டு வாங்கினாரு. என்னாச்சு? இவர் அறுவடை பண்ணார். இவருக்கு சீட்டு வாங்குறதே வந்து இவர் ஒரு சிலர் இருப்பாங்க, கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ நம்ம ஜெயிக்கிற, அது வந்து கட்சி தொண்டர்கள் விருப்பம், தொண்டர்களாக சேர்த்து ஜெயிக்க வச்சுருவாங்க. நம்ம பணத்தை வந்து வசூல் பண்ணிடணும். தேர்தல் நினைக்கிற என்ன கவனிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதுவும் வைகை செல்வனுக்கு அந்த மாதிரி நண்பர்கள் அதிகம். அதனால் அவரை வசூல் பண்ணிட்டு அங்கே பூத்தில் உட்காரவனுக்கு கூட காசு கொடுக்காம ஓடிடுவார். கேட்டால் டோக்கன் கொடுத்துட்டு வருவார். இவர் முன்னால் கொடுத்த டோக்கனே அப்போ அது ரிசீவ் ஆகலன்றது தான் அந்த தேர்தலில் தோத்தார். இந்த முறை வந்து அவர் அது சீட்டு கேட்டார், அதுக்கான சூழ்நிலை இல்லை.
ரெண்டாவது, இவர் தேர்தலில் என்ன பயன்படுத்தலன்ற ஒரு அதான் குற்றச்சாட்டு. மரணத்தை விட கொடுமையானது அங்களுக்கு அங்கீகாரம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக எனக்கு எல்லா விவரங்களும் தெரியும். வைகைச்செல்வனை பற்றியும் தெரியும். அவர் பாலகுமரனாக இருந்த காலத்திலிருந்து தெரியும். அதனால் இவர் மாணவ பருவத்தில் இருந்தால் ஏன் போய் டெல்லியில் காத்து கிடந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த என்னது கற்பகம்பாள் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சாரா? அப்போ வந்து அரசியல் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாரா? சும்மா எதையாவது ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு. அது அவர் பேசிட்டா நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா விதமான 100 விழுக்காடு இந்த பிரச்சார பணிகள் வைகைச்செல்வன் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த பேச்சாளர்களுக்கு கொடுத்த காசில் கூட கமிஷன் அடித்தார். இந்த குற்றச்சாட்டு எல்லா பேச்சாளரும் இன்னைக்கு கூட இப்போ ஊடகத்தில் பார்த்தாங்கன்னா எல்லாருமே எதையுமே இவர் முறையாக செய்யலை. இவர் வந்து அதுலேயும் இவர் சரியாக நடந்துக்கல. அந்த குற்றச்சாட்டு எல்லாருமே இதே பொருளாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பொதுச் செயலாளர்கிட்ட பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படையில் இந்த முறை அவரை அந்த பணிக்கு அனுப்பல. சில பேர் அவர் அந்த சில பொறுப்புகள் கொடுக்கல அல்லது சீட்டு கொடுக்கல, அது ஒரு ரீசன் இருக்குங்கிறீங்க. தீர்மான குழுன்னு போட்டு அதுல அவர் உறுப்பினராக போட்டு தான் அனுப்புனாங்க. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு தானே வந்தாரு. என்னன்னா பொருளாதார ரீதியா செய்யக்கூடிய பணிகள்ல அவர் ஈடுபடுத்தல. அதனால ரெண்டாவது இவர் என்ன சொல்றாரு, அதிமுக நான் வந்து என்ன ரத்தமும் சதையுமா இருந்து கட்சி வளர்ந்து அதிமுகவில் ஆண்டு விழாக்கள் நடக்கும். ஆண்டு விழா நடக்கும். அம்மா பிறந்த நாள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், மே தின விழா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைமை கழக அறிவிப்பில் கூட்டம் நடக்கும் தமிழ்நாடு முழுக்க. இந்த கூட்டங்களுக்கு அறிவிப்பு கொள்கை செயலாளர் அறிவிப்பார். இந்தந்த ஊரில் இவங்க பேசுவாங்க, பொதுச் செயலாளர் அனுமதியோடு அனுமதிப்பாங்க. அந்த பட்டியலை தயார் பண்ணுறதை இவர் கையில் எடுத்து இவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. இவர் என்ன பண்ணுவார், 5 நாள் கூட்டம் நடக்கும். 5 நாளாக இவர் பேசுவார். 5 ஊருக்கு போடுவார். 5 ஊருக்கு இவர் பேசுகிற இவர் அறிவிச்சுட்டு பேச்சாளர்லாம் ஒரு கூட்டம் 2 கூட்டம் பேசுவாங்க. மற்ற நிர்வாகிகள்லாம் இவர் மட்டும் 5 நாள் பேசுவார். 5 கூட்டம் அறிவிச்சிடுவார். 5 கூட்டத்துக்கு இவர் எவ்வளோ காசு வாங்கியிருக்காருன்னு அவர் பதில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் இவர் என்னவோ போய் கட்சிக்கு இவர் ஒரு கூட்டத்துக்கு போனார்னா இவருக்காக குறைஞ்சது தனிப்பட்ட முறையில் கூட்டம் நடத்துகிறவங்க 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். ஒரு சாதாரண பேச்சாளர் போனால் ஒரு 15,000 20,000 ரூபாயில் ஒரு இவரை விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சிக்காரனை அட்டை மாதிரி உறிஞ்சி இவர் கொடுத்துட்டு இவர் வந்து கட்சிக்கு என்னவோ ரத்தம் சிந்தனா என்ன இவர் ரத்தம் சிந்திருந்தா ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க சொல்ல காரில் ஏறி அந்த விழாவுக்கு போகிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னே செக்யூரிட்டி சொன்னாங்க, யார் நீங்கள் அமைச்சர், உங்கள் பதவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, அங்கே அமைச்சர் பழனியை போய் உட்காந்துருக்காரு, அவர் தான் இன்சார்ஜ், விழாவுக்கு அம்மா இங்கே போக சொன்னாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்கல்ல. இல்லை, அதுக்கான காரணமும் நான் இன்னும் பல காரணங்கள் சொல்லுவேன். ஏன்னா அவர் பர்சனலாக அவரை வந்து ப்ரமோட் பண்ணதில் நான் ஒருத்தன். எங்களுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சி கொடுத்த அட்டை அவர். அதனால் அவர் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருந்த ஏதோ போகிறாரு, தாவேக்கால சேரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய பாஸ் விஜயபாஸ்கர் போயிட்டாரு. அதனால் இவர் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இதில் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் சொன்னார்னா கண்டிப்பாக நான் அதை எல்லாத்தையும் பேசுவோம். சரி, ஓகே. நீங்கள் இதில் ஒரு தயக்கம் இல்லை, இதனால் ஒரு பின்னடைவு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அடுத்து இப்போ இருக்கக்கூடிய, அதாவது வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுக முடிவு பண்ணியிருக்காங்களா? அப்படி என்ன இப்போ கூட ஆலோசனை கூட்டத்தில் அந்த மாதிரி பேசுனதா தகவல் வருது? இல்லைங்க, எல்லா இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிடும். அதுவும் அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள்ல அதிமுக தான் வெற்றி பெறும். இந்த வாக்கு இவங்க மக்கள் போட்ட வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கி அந்த இரட்டை இலைக்கும் கிடைச்ச வாக்கு. இந்த வாக்கு விஜயபாஸ்கர் இல்லை, விவேகானந்தன் நிறுத்தினாலும் வெற்றி பெறுவாங்க. அதனால
மரகதம் குமர குமரவேலையே நிறுத்தி நாங்கள் வெற்றி பெற வைக்க சொல்ல, நாங்கள் ஒரு மண்ணாங்கட்டியை நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் அது கட்சிக்கான வாக்கு. அதாவது கட்சி தனக்கு செஞ்சதுன்னு நினைக்காம தான் கட்சிக்கு செஞ்சன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை சந்திப்பாங்க. இவங்க வேணா இன்னைக்கு தாவேக்காவிலேயே சீட்டு வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல. அது அது எப்படியாவது கையில் காலில் விழுந்து வாங்குறதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் வாங்கிட்டு வரட்டும். டெபாசிட் வாங்குறாங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைவாக ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் சில விஷயங்கள் சொல்கிறீங்க, கட்சி ரீதியாக அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தெளிவுபடுத்துறீங்க. ரொம்ப வெளிப்படையாகவே உண்மையிலேயே நிறைய பேர் வந்து இந்த ஒரு மாற்றத்துக்குள்ளே போகணும், இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, சுயநலத்தோடே கூட இருக்கட்டும், சுயநலத்தோடே வெளியே போட்டும், பட் அந்த வெளியே போய்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு நல்லது இல்லைல்ல. அது குறித்த ஒரு சீரியஸான ஒரு ஆலோசனை இது நடக்குதா? வெளிப்படையாக உரையாடுறாரா எடப்பாடி? அதை பற்றி எதுவும் போனவங்களை பற்றி எந்த கவலை இல்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன். போனவங்களை பற்றி எந்த கவலை இல்லைங்க. போனவங்களை வெளியேற்றி இருந்தால் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நேற்றைக்கு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னா, இவங்களெல்லாம் முதல்ல இருந்தே அது சரிப்படுத்தி இருந்தீங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் வேலுமணியை நம்பி 22 27 சீட்டை கொடுத்ததுனால தானே அவர் ஒருத்தர் ஜெயிச்சார், மற்றவங்கலாம் தோக்க வச்சார். விஜயபாஸ்கரன் நம்பி ஒரு சீட்டை கொடுத்து இவர் பார்த்துப்பாருன்னு நீங்கள் சும்மா இருந்ததுனால தானே 6 தொகுதியை தோக்க வச்சுட்டு இவர் ஒருத்தர் ஜெயிச்சு வந்தார். கரூர் விஜயபாஸ்கரன் நம்பினதுனால தானே ஒரு தொகுதியில் அவர் தோத்தாரு, 3 தொகுதியில் காலி பண்ணார். ஜெயிச்சுட்டு அவங்க கேண்டிடேட்டுங்க. நான் பார்த்துக்கிறேன், இந்த மாவட்டம் எனக்கு பொறுப்பு. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, நான் இன்னும் பல பேரை சொல்லிட்டு இருந்தால் நேரம் ஆகும். இவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது அவங்களுக்கு என்னன்னா, அதிமுக ஜெயிச்சிரும், அது எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு தேவையான அவர் வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம மாவட்டத்தில் இன்னும் 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவர் திடீர்னு அமைச்சரவையில் அவங்க யாருக்காக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இன்வேல்யூட் ஆயிடுவோம். அதனால இங்க இந்த மாவட்டத்தில் நம்மளை தவிர யாரும் இருக்கக்கூடாது, அப்போ யாரும் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் இந்த நிலைமை தாவேக்காக்கு வரும். இன்னைக்கு விஜயபாஸ்கர் பேசணும் மாப்பிள்ளன்னு சொன்னார்ல, பரதேஸ். இந்த பரதேஸ் அப்பா முகமது அலி அவரை வந்து அதிமுக விரட்டி அடிச்சது யாருன்னு விஜயபாஸ்கர் கிட்ட விஜயபாஸ்கர் மறைச்சாலும் பர்வேஸ் மறைப்பாரா? அவரை கட்சி விட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையாக நடக்க சொல்ல எடப்பாடியார்கிட்ட அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்கன்ட்டு நான் மறுபடியும் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவரை வாழ விடலை. அவர் ஒரு பொதுநலவாதி, அங்கே மக்களுக்கு செஞ்சுருக்காரு. ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஃபெய்த்தாக இருந்தவர், ஆரம்ப கால கட்சி தொண்டர். இவர் அந்த பரமேஸ்வருடைய அப்பா, அவரையே இவர் விரட்டி அடிச்சவர். இப்போ அவங்க பையன்கிட்ட போய் மாப்பிள்ளன்னா இப்போ அவர் விட்டுருவாரா? அது எல்லாம் நடக்கும் பாருங்க. இங்கே எவ்வளோ வேகத்தில் பஸ்ஸை பிடிச்சி வந்தாரோ, நான் அவருக்கு என்ன மரியாதைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஜோசப் விஜய் முன்னால் யாரும் கட்சியில் சேரல. அந்த மகாபலிபுரம் ஃபங்க்ஷனுக்கு அவர் வரல. அவர் முன்னால் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஆதவ அர்ஜுனன் புதுக்கோட்டையில் கட்சி வளர்க்கணுன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? புதுக்கோட்டைக்குள்ள ஆதவ அர்ஜுனா போயிருப்பார், புஷி அடந்து போயிருப்பார். நீங்கள் விஜய்க்காக ஒரு பாதுகாப்புக்காக இல்லை அவருடைய நேரம் கருதி இங்கே ஒரு பாதுகாப்பு கருதி இங்கே மகாபலிபுரத்தில் வர சொல்லியிருந்தா ஒரு அரங்குக்குள்ளே வச்சுருந்தா நியாயம் இருக்குது. புஷி ஆனந்தம் ஆதவ அர்ஜுனாவுக்காக புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேர்க்குறாங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்கன்றது, அதாவது இவங்க என்னதான் மறைச்சாலும் வெளிப்படையாக தெரியல. இல்லை நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி போல சொல்ல, அது அந்த மாதிரி ஒரு உரையாடல் நடக்கா இது மாதிரியான போனவங்களை அல்லது இனிமேல் அந்த மைண்டில் இருக்கிறவங்க மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறோம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, அதிமுகங்கிறது ஒரு பெரிய இயக்கம். ஏங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு. தெளிவில்லாத யாரும் அதிமுகவில் இல்லை. ஆனால்
இந்த போகணும்னு முடிவு போட்டு வழி தெரியாமல் இப்படி போனாலும் லாக் பண்ணுறாங்க, அப்படி போனாலும் லாக் பண்ணுறாங்க, இப்படி போனால் பதவி போயிடும் போல இருக்குது, அப்படி போனால் இடைத்தேர்தலை சந்திக்கணும் போல இருக்குது, அந்த இடைத்தேர்தலை கூட நடத்த விடாமல் ஏதோ லாக் பண்ணுறாங்க. நாம் வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் இது ரிசைன் பண்ணாலும் பிரச்சனை போல இருக்க, மறுபடியும் வர முடியாது போல இருக்குது, அவங்க வேற இவங்க லாக் பண்ண அவங்க கிராக்கி பண்ணுறாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சந்தேகத்தில் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. நான் மறைக்கவே இல்லை. சரி, ஒரு கூட இன்னும் இருக்கிறாங்க. அவங்க போட்டும்ங்கறீங்க, அவங்க போயிடுங்கன்றோம், போயிடுங்கன்றோம். அதுதான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை. தேவையே இல்லை. நாங்க இருக்கிறவங்கள வச்சு இன்னைக்கு புதிய தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே மாவட்ட செயலாளர் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்தாங்களாம், மாவட்ட செயலாளர் மாத்திருவாங்க. இவர் வேலுமணிக்கு முன்னால எத்தனை மாவட்ட செயலர் இருந்தாங்க? கிருஷ்ணகுமார்ல இருந்து அதுக்கப்புறம் அமைச்சரானதுக்கு பிறகு கூட தாமோதரன் அவர் அமைச்சராக இருந்தார்ல, தொண்டாமுத்தூர் இவருக்கு சொல்ல அவர் கிணத்துக்கடை எம்எல்ஏ இருந்து அமைச்சராக இருந்தார். அவர் நீக்கி அவர் உடல்நல சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அவரை நீக்கிட்டு அவரை மாவட்ட செயலர் வந்து எடுத்து அவரை மாவட்ட செயலர் போட்டாங்க, இவரை நீக்கினாங்க. அது தொடர்ந்து அதிமுகவில் இதை மாற்றி எந்த மாவட்ட செயலாளரும் அது தொடர்ந்து இருந்ததே இல்லை. இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன் உள்பட எல்லாரையும் மாவட்ட செயலர் போட்டது யாரு? சி.வி. சண்முகத்தை மாவட்ட செயலர் போட்டது யார்? அதுக்கு முன்னே வந்து டாக்டர் லட்சுமணன் தானே மாவட்ட செயலாளர். நீங்கள் இந்த விஜயபாஸ்கரை போட்டது யார்? விஜயபாஸ்கருக்கு முன்னால் வந்து செந்தில் பாலாஜி மாவட்ட செயலாளர். செந்தில் பாலாஜி நீக்கிட்டது பிறகு கூட யாரையும் போடலை. அப்படியே வச்சு அவர் பாப்பா சுந்தரம் வந்து தற்காலிகமாக அவரை பொறுப்பாளரை போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு இவரை போட்டாங்க. இவரை இந்த கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர் வந்து தொகுதி கரூர் ஒன்றிய செயலாளர், இவர் ஒன்றிய செயலாளர் ஆகிறதுக்கு முன்ன ஒன்றிய செயலாளர் இருந்தவர் இப்போ மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன். அவர் 20 வருஷமாக கரூர் ஒன்றிய செயலாளர். இவரை விட சீனியர். அவர்கிட்ட இருந்து பிரித்து ஒரு 10 பஞ்சாயத்தை சேர்த்து விஜயபாஸ்கரை ஒன்றிய செயலாளரை போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் தங்கமணியினுடைய புண்ணியத்தில் மாவட்ட செயலாளர் ஆனார். அவர் தொடர்ந்து 2019 தம்பிதுரையை தோக்க வச்சார். அப்புறம் 21 அவரே நின்று தோத்தார். அதனால் இவங்கெல்லாம் வந்து 24 தோக்க வச்சார். இந்த தேர்தலில் அந்த மாவட்டம் முழுக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவர் மட்டும் ஒரு 1600 ஓட்டில் தோத்தார். இவர் அமைச்சராக இருந்தார்னு சொல்கிறார்ல, 2016 எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் தெரியுமா? செந்தில் பாலாஜி 414 ஓட்டில் ஜெயிச்சார். 414 ஓட்டில் ஜெயிச்சு 5 வருஷம் அமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு நான் கட்சிக்கு தியாகம் பண்ணிட்டேன்னு 5 வருஷம் அவர் எதிர்கட்சியில் இருந்ததே தாங்க முடியாம நான் எப்படி எதிர்கட்சி அரசியல் நடந்தது ஆளுங்க. இவர்களை பத்தி எல்லாம் இது இல்லை, அதிமுக அவர்களை பத்தி கவலைப்படலை, போட்டோம். அதிமுகவை பற்றி கவலைப்பட்டதுனால தான் இந்த அழுக்குகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பண்ணையார் அரசியல் பண்ணிட்டு, ஐயோ நான் சொல்கிறேன், எனக்கு கேட்காம உள்ள வராத, என்னை கேட்காம செய்யாத, மாவட்ட ஆஃபீஸாகவே வச்சுன்னு கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க. அதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்லைன்றதை நாங்கள் நிலைநாட்டி தான் நான் வாங்கியிருக்கோம். அதனால் இன்றைக்கி மாவட்டங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு அதுக்கு நீங்கள் வேணால் உங்கள் நிருபர் அனுப்பி கரூரில் பாருங்கள், புதுக்கோட்டையில் பாருங்கள், விழுப்புரத்தில் பாருங்கள், கோயம்புத்தூரில் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துலையும் கட்சி தொய்வாக இருக்கா? ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? இங்கே நம்ம மதுரவாயில் பாருங்கள். மதுரவாயில் இன்றைக்கி பூந்தமல்லி நகர செயலாளர் ரவிச்சந்திரன் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதிமுக அவர் பின்னால் ஒருத்தரும் போல திமுகவுக்கு போனார். பெஞ்சமின் திமுகவுக்கு போனார். அவர் பின்னால் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 4-5 பேர் தான். மற்ற எல்லாரும் இன்றைக்கி. ஆனால் 4-5 பேர் போனதுனால இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்தால் 400 பேர் களத்தில் நிற்கிறாங்களாம். இப்போ இது வளர்ச்சியா அது வளர்ச்சியா? இன்றைக்கி இவங்க பொறுப்போடணுன்னா இந்த மாவட்டத்துக்குள்ளே என்ன மீறிக்கிட்டு யாரையும் போடக்கூடாது. பொதுச் செயலாளர் நினைச்சா கூட ஒரு பகுதியில் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. மாவட்ட செயலாளர் சொன்னால் தான் பொறுப்பு போடுவேன்னு அவரும் சொல்லிகிட்டு இருந்தார். இவங்களும் அவரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சுதந்திரமாக அந்த தடையெல்லாம் நீங்கி எல்லாருக்கும் பொறுப்பு போடுறாங்க. எல்லாரும் கட்சியில் உணர்வோடு, நம்ம கட்சின்ற உணர்வோடு உழைச்சிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்கலாம். நன்றி. நன்றி.